ஆத்மாக்கள் ஆதாயப்படுத்த நம்ம மேல விழுந்த ஒரு கடமை. வியர்வையை வந்து இங்க தன் ரத்தத்தால வந்து மாற்றி ரசத்தால வந்து வந்த சாபத்தை இங்க ஏசப்பா திராட்சை ரசத்தாலே மாற்றி போட்டாரு. சோபாதமானும் சரி சாபமான நம்ம தலையின் மேலதான் இருக்கு. ஸோ அந்த முள் என்கின்ற சாபத்தை வந்து ஏசப்பா என்ன நியாயப்பிரமாணத்துல சாபமும் சொல்லப்பட்டதோ அது எல்லாமே ஏசு சிலுவையில வந்து அதை வந்து நமக்கு ஆசீர்வாதம் மாற்றி கொடுத்தாரு. ஓகே, இந்த சிலுவை தியானம் பண்றது நம்ம எந்த அளவுக்கு நமக்கு வந்து பிரயோஜனப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இதனால வந்து பலப்படுறோம். 7 வார்த்தையை நம்ம தியானிக்கும் போது பலப்படுறோம். இன்னொன்னு பரிசுத்தமாக்கப்படுறோம், இன்னொன்னு நீதிமானாக்கப்படுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த புனித வெள்ளி இந்த ஒரு வாரமே வந்து எல்லாமே புனிதத்துக்குரியதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த புனித வெள்ளி வந்து நம்ம ஏன் வந்து ரொம்ப விசேஷமா பாக்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா, கலாத்தியர் வந்து 3:13 எப்படி சொல்றாங்க, நம்மளோட எல்லா பாவங்களையுமே வந்து ஏசு எப்படின்னா கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாகி மீட்டு கொண்டார். அதாவது என்னன்னா, இயேசு நமக்காகவே சாபமானார். நாம அடிக்கப்பட வேண்டிய அந்த இடத்துல வந்து அவர் அடிக்கப்பட்டார். நம்ம மறிக்க வேண்டிய நம்மளோட பாவத்தால நாம மறிக்கப்படணும். சோ அந்த அதுக்கு பதிலாக அவர் வந்து அந்த இடத்துல வந்து மறிக்கப்பட்டார் என்று சொல்லி போட்டிருக்கு. இப்ப வந்து நம்ம 6வது வசனம் போறதுக்கு முன்னாடி இந்த 6ன்றது வந்து ஒரு விசேஷமான எண்ணா வந்து நான் பாக்குறேன். எண் வந்து ஒரு முக்கியமான எண். எப்படின்னா, மனுஷனை வந்து ஏசப்பா வந்து தேவன் வந்து படைக்கும் போது 6ஆம் நாள் தான் படைச்சாரு. சோ 6ஆம் வார்த்தை வந்து 6க்கும் மனுஷனுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. அதே மாதிரி வந்து 6ஆம் நாளே தேவன் வந்து மனிதனை சிருஷ்டித்தார் என்று ஆதியாகமம் 1:27 சொல்லப்பட்டிருக்கிறது. 6ஆம் நாளை சிருஷ்டித்த மனிதனோடு தேவன் 7ஆம் நாள்ல வந்து ஓய்ந்திருந்தார். சோ வந்து தேவன் வந்து அதுக்கு முன்னாடி நிறைய இதை படைச்சிட்டு வந்தாலும் 6ஆம் நாள் படைக்கப்பட்ட மனிதனோட மட்டும்தான் 7ஆம் நாள் வந்து ஓய்ந்திருந்தார். சோ அந்த 6ம் மனுஷனும் 6ஆவதா படைக்கப்பட்ட மனுஷன் வந்து எப்பயுமே வந்து ஒரு விசேஷித்தவன் தான். அதே போல இயேசு வந்து பாவத்துல நம்ம மனுஷன் வந்து பாவம் செஞ்சு விழுந்த போது அவனை மீட்கும்படியாக வந்து சிலுவையில 6 மணி நேரம் தொங்கப்பட்டதாக சொல்றாங்க. அதே போல மனிதன் வந்து மீட்பையும் இன்னும் அவரை அறிந்து கொள்றதுக்கு நம்மளுக்கு 66 புத்தகங்கள் கொடுத்திருக்கார். சோ அந்த 6 பாத்தீங்கன்னா அது எல்லாமே வந்து ஒரு பரிபூர்ணமான ஒரு வார்த்தை நம்பரா நான் பாக்குறேன் அதை. சோ அந்த 6ஆம் வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்படி மனிதனோட வாழ்வோடும் இணைக்கப்பட்ட எண்ணாகிய 6. சோ அந்த 6வது வார்த்தையாக முடிந்தது என்ற வார்த்தையை வந்து நம்ம தானிக்கலாம். அதை வந்து இப்ப பிரசங்கி கூட பாத்தீங்கன்னா 7:8 சொல்லுவாங்க, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு நல்லது. சோ முடிந்ததுன்ற வார்த்தை வந்து ஒரு பாசிட்டிவான வார்த்தை, நெகட்டிவான வார்த்தை கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு போ உனக்கு ஒண்ணு கிடைக்காது அப்படின்னு. ஏசப்பா வந்து இங்க முடிந்ததுன்னு சொன்னது ஒரு வெற்றியின் வார்த்தை, தோல்வியின் வார்த்தை கிடையாது. சோ இந்த யோவான் 19:30 என்ன சொல்றாங்க அப்படின்னா, இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு. மற்ற சுவிசேஷ புத்தகங்கள்ல பார்த்தோம் அப்படின்னம்னா, மத்தேயு 27:50, மார்க் 15:37 பாத்தீங்கன்னா அவர் மகா சத்தமிட்டு ஆவியை விட்டார் என்று இருக்கு. சோ அந்த மகா சத்தம்ன்றது வந்து அது வெற்றியின் ஆர்ப்பரிப்பு தான். சோ ஒரு தோல்வியினோட ஆர்ப்பரிப்பு கிடையாது. அவர் என்ன சொன்னார், பிதாவின் சித்தத்தின் பிரகாரம் இன்னைக்கு நீங்க என்ன கடமை கொடுத்துருக்கீங்களோ அது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிட்டேன், செய்து முடித்தேன் அப்படின்னு ஒரு வெற்றியின் குரலாக தான் வந்து அங்க சொல்றாரு அவரு. சோ அந்த முடிந்ததுன்றது பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டுல மூல பாஷையாக கிரேக்க மொழியில் டெட்டலஸ்டா என்று பொருள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இட் இஸ் பினிஷ்ட், எல்லாமே முடிச்சு ஏசப்பா கடவுளே தேவா அப்படின்னு சொல்லிட்டு தம் பிதாவிடத்துல எல்லாம் முடிந்தது என்று தேவ ஏசப்பா வந்து சொல்றாரு. சோ யோவான் 17:4 ஏசு இப்படி சொல்லிக்கார், எப்படின்னா, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். சோ அந்த முடித்தேன்னு என்னன்னா, தேவன் எதுக்காக அவரை வந்து பூமிக்கு அனுப்புனாரோ சோ அந்த எல்லாமே நான் வந்து செய்து முடித்தேன்னு சொல்லிட்டு தேவன் அங்க வந்து 6ஆம் வார்த்தையாக முடிந்தது என்ற வார்த்தையை வந்து சொல்கிறார். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து மத்தேயு 5:17 பார்த்தோம்னா ஏசு என்ன சொல்றாருன்னா, நியாய பிரமாணத்தினாலும் தீர்க்க தரிசனங்களாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள், அழிப்பதற்கு அல்ல நிறைவேற்றுவதற்காக வந்தேன்னு சொல்றாரு. சோ தேவன் வந்து பிறந்ததுக்கான அர்த்தம் வந்து என்னன்னா, அவரு வந்து நியாயப்பிரமாணத்தினாலும் தீர்க்க தரிசனங்களாலும் சொல்லப்பட்டவைகள் எல்லாம் வந்து நிறைவேற்றும்படியாக தான் வந்தார். சோ நம்ம அதை என்னென்னு பார்க்கலாம். இப்ப வந்து தீர்க்க தரிசனங்களால் சொல்லப்பட்டதுலாம் எதெல்லாம் வந்து ஏசப்பா வந்து நிறைவேற்றார் நிறைய இருக்கு. இப்ப நீங்க அந்த பைபிளை வந்து நம்ம ரீட் பண்ணும்போது எப்படி பண்ணுவோம்னா, பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் கம்பேர் பண்ணி படிச்சோம் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு புரியும்.
அப்படி ஒரு 3 விஷயங்கள் வந்து தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட வார்த்தைகள் வந்து எப்படி வந்து ஏசப்பா பிறப்பிலிருந்தே எப்படி நிறைவேற்றப்பட்டதுன்றத பார்க்கலாம். அதுல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, ஏசப்பா வந்து பிறக்கிறதே வந்து ஒரு தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறுச்சு. ஏன்னா மீகா 5:12 என்ன சொல்றாங்கன்னா, பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதா இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்தில் புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். இது தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டது. இதே மத்தேயு 2:6 பெத்லகேம்ல இயேசு என்ன பண்ணாரு? பிறந்துட்டாரு. சோ அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் புதிய ஏற்பாடுல வந்து பிறக்கப்பட்டது. அதே மாதிரி 2, 3 விஷயம் இருக்கு, நிறைய இருக்கு. நான் ஒரு 3 விஷயம் மட்டும் எடுத்திருக்கேன். ஒண்ணு ஏசாயா 7:14 வந்து ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை என்று தேவன் வந்து முன்னுரைத்திருப்பார். ஆனா மத்தேயு 1:23 வந்து அந்த வசனம் படி ஒரு கன்னிகை வந்து கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள் என்ற வசனம் வந்து நிறைவேறி இருக்கிறது. அதே மாதிரி என்னாகமம் 24 17-18 பாத்தீங்கன்னா, பிலேயாம் என்ற தீர்க்க தரிச இருந்தாரு. அவர் வந்து என்னன்னா ஒரு நட்சத்திரம் வந்து யாக்கோபில் இருந்து உதிக்கும் என்று சொல்லியிருப்பாரு. சோ அந்த வசனம் பாத்தீங்கன்னா மத்தேயு 2:2 பாத்தீங்கன்னா, கிழக்கிலே வந்து அவரோட நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தார்கள் என்று இருக்கு. சோ பழைய ஏற்பாட்டுல சொன்ன தீர்க்க தரிசனங்கள்ல வந்து புதிய ஏற்பாட்டுல வந்து நிறைவேறதுக்கு அதுக்கு தேவன் வந்து வந்தது எதுக்குன்னா தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற்றுவதற்காக வந்திருக்காரு. இன்னொன்னு நியாய பிரமாணத்தை வந்து எப்படி நிறைவேற்றி முடித்தார் அப்படின்னு பார்த்தோம்னா, இது மாதிரி நிறைய இருக்கு. நான் ஒரு 3 மட்டும் சொல்லியிருக்கேன். அவர் பிறப்பு, ஒரு கன்னிகை வந்து கர்ப்பவதியானது, ஒரு நட்சத்திரம் தோன்றதுன்றது பழைய ஏற்பாடுல சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். அதை வந்து புதிய ஏற்பாட்டுல எப்படி வந்து ஏசப்பா பிறப்புல வந்து அது வந்து நிறைவேறிட்டுன்னு பாக்குறோம். அடுத்து வந்து நியாயப்பிரமாணத்தை எப்படி நிறைவேற்றி முடித்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்ப நம்ம பாஸ்ட் அடிக்கடி சொல்றாரு, நம்ம வாழ்கின்ற காலம் இது என்ன காலம்? கிருபையின் காலம். சோ நியாயப்பிரமாணம் வந்து இயேசு என்னைக்கு மரிச்சாரோ அன்னைக்கே அதோடய நியாயப்பிரமாணத்தின் காலம் முடிந்தது. சோ இப்ப நம்ம இருக்கிறது எல்லாமே கிருபையின் காலம், சபையின் காலம் சொல்லப்படுகிறது. சோ வந்து இந்த கலாத்தியர் 3:13 என்ன சொல்றாங்க அப்படின்னா, வசனம் என்ன சொல்லுதுன்னா, இயேசு நியாயப்பிரமாணம் என்கிற சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். சோ நியாயப்பிரமாணத்துல என்னென்னலாம் சாபமா இருந்ததோ அது எல்லாமே இயேசு வந்து சிலுவையில அறைந்து நம்மளை மீட்டு கொண்டான்னு இருக்கு. சோ அந்த சாபம் என்னென்னு நம்ம பார்க்கலாமா? ஒரு 2, 3 சாபம் பார்க்கலாம் நம்ம. இப்ப கடவுள் வந்து நமக்காக, ஏசப்பா வந்து நமக்காக இவ்வளோ பாடுகள் எல்லாம் தெரியும். எவ்வளவு பாடுபட்டாரு, எவ்வளவு கஷ்டப்பட்டாரு எல்லாம் தெரியும். எல்லாமே என்னன்னா நம்ம மனிதர்கள் மேல இருந்த அன்பு நிமித்தமாக தான் வந்து இது எல்லாமே வந்து அவர் வந்து சிலுவையில ஏற்றுக்கொண்டார். கலாத்தியர் 5:14 சொல்லுது, அன்பு என்கிற ஒரு வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும் சொல்லிட்டு. சோ அந்த நியாயப்பிரமாணத்தை கொடுக்கப்பட்ட அத்தனை சாபங்களும் பாத்தீங்கன்னா, ஏசப்பா வந்து அன்பு என்ற ஒரு வார்த்தையால வந்து நமக்கு வந்து எல்லாமே என்ன பண்ணாரு? மாற்றி போட்டார். சோ அடுத்து நம்ம வந்து என்னென்ன சாபம் அது மாதிரி நமக்கு மாற்றி போட்டான்னு ஒரு சில சாபங்கள் பார்க்கலாம். இப்ப முதல்ல நம்ம சாபம் எங்க ஆரம்பிச்சது? ஏதேன் தோட்டத்துல ஆரம்பிச்சது. எங்க முடிஞ்சது? கெத்செமனே தோட்டத்துல முடிஞ்சது. எப்படி? ஏதேன் தோட்டத்துல ஏசப்பா வந்து அந்த கனியை வந்து சாப்பிட வேணாம்னு சொல்லியிருப்பாரு தேவன். ஆனா வந்து ஆதாம் வந்து ஏவாள் அவங்களோட பேச்சை கேட்டு அதை சாப்பிட்டுருவாங்க. அப்ப என்ன சாபம் கொடுப்பாங்க? உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய் என்ற சாபம் வந்து யாருக்கு வருது? ஆதாமுக்கு வருது. சோ அந்த சாபத்தை வந்து ஏசப்பா கெத்செமனே தோட்டத்துல பயங்கர என்ன சொல்ல ஒரு கஷ்டத்தோட வந்து ப்ரேயர் பண்ணுவார், வியாக்குலப்பட்டு ப்ரேயர் பண்ணுவார். அப்ப அவரோட ரத்தம் எப்படி வரும்? ரத்தம் வந்து வேர்வை வந்து ரத்த துளியா வரும். அப்ப அந்த வேர்வைன்றது முன்னாடி சொன்ன அந்த சாபம் ஏசப்பா இங்க ரத்தம்ன்றத ஒருத்துல வந்து மாற்றி போட்டார். சோ என்ன அப்படின்னா, என்னன்னா ரத்தத்துலதான் வந்து நம்ம எல்லாத்தோட சாபமும் போகுதுன்றது நம்ம தெரியும். ஏன்னா பழைய ஏற்பாட்டுல என்ன சொல்லி இருக்குது? ஆட்டை வந்து பலியிடுறது அது எல்லாமே பாத்தீங்கன்னா ரத்தத்துல ஜீவன் இருக்கு. சோ கடவுள் பாத்தீங்கன்னா அந்த புதிய ஏற்பாட்டுல சொன்ன அந்த வியர்வைய வந்து இங்க தன் ரத்தத்தால வந்து மாற்றி போட்டு அந்த சாபத்தை நம்மளுக்கு என்ன பண்ணாரு? நீக்கி போட்டார். அதே மாதிரிதான் வந்து அப்படி அத எப்படி சொல்றாங்கன்னா, உன் கிரியினாலே, உன் கையின் பிரயாசத்தினாலே, உன் வியர்வினாலேயே நீ வாழ்வாய் என்கிற சாபத்தை இயேசு தன்னுடைய ரத்தத்தை வியர்வையால் சிந்தி வியர்வையை கொண்டு உன் கிரியைகளினால் அல்ல, உன் வியர்வையினால் அல்ல, என்னுடைய கிருபையினாலேயே நீ வாழ்வாய் என்ற சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றி இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு தேவன் பாத்தீங்கன்னா, சில இதெல்லாம் நம்ம ஆராயும் போது நம்மளுக்கே ரொம்ப இதா இருக்கும். இதெல்லாமே நான் படிக்கும்போது நான் ஒரு வித கண்ணோட்டத்தோட படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு உண்மையை சொல்ல என்னோட ஜூனியர் பையன் ஆபீஸ்ல அவன் தான் எனக்கு இதெல்லாமே சொல்லி கொடுத்தான். உண்மையா அந்த நேரத்துல அவன் ஒரு கிறிஸ்டியன் தான். நான் அதிகமா அவங்க டிஸ்கஸ் பண்ணும்போது நிறைய என்கிட்ட பேசுவான். இப்படி பேசுங்க மேடம், அப்படி பேசுங்க மேடம் சொல்லி. ஸோ அவன் வந்து எனக்கு நிறைய சொல்லி கொடுத்தா அதை நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, அதே ஆதியாகமம் 3:18 வந்து பாத்தீங்கன்னா தேவன் வந்து இன்னொரு சாபம் விட்டார். என்னன்னா, உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டு அது உனக்கு முள்ளும் குறுக்கையும்
முளைவிக்கும் சொல்றாரு. அதாவது தேவன் வந்து பூமியை படைக்கும் போது, தாவரங்களை படைக்கும் போது முள்ளெல்லாம் படைக்கல. ஸோ இந்த சாபத்தினாலதான் நம்ம வந்து பூமியில என்னாச்சுன்னா முள் வந்து உண்டானது. ஸோ அந்த முள்ளுன்றது ஒரு சாபம். அது வந்து பாவத்தை விட வந்து முள்ளுன்றது ரொம்ப கொடூரமானது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பாவம்ன்றது இப்ப நம்ம செய்யற பாவம், நான் என்ன தப்பு செய்யணும் அதுக்குரிய பாவம். ஆனா சாபம் அப்படி கிடையாது. பித்ருக்கள் செய்யறது, நம்மளோட அப்பா அம்மா செய்யறது, நம்மளோட முன்னாடி செஞ்சவங்களோட சாபங்கள் எல்லாமே யாருக்கு வரும்? அவங்களோட ஜெனரேஷன்ஸ் தான் வரும்னு நம்ம பார்க்கணும். ஸோ அந்த சாபம் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து கொடினமா, அதான் வந்து முள்ளுன்னு குறிப்பிடுறாங்க. ஸோ என்ன சொல்றாங்க, இப்படிப்பட்ட சாபமாகிய முள்ள வந்து இயேசு வந்து யோவான் 19:3 பாத்தீங்கன்னா மாற்றிக்கிறார். எப்படின்னா தன்னுடைய தலையில வந்து இந்த முள் கிரீடத்தை வந்து வைக்கிறார். ஏன் வந்து ஸ்பெசிபிக்கா தலையில வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப நம்ம ஒரு வண்டியில போயிட்டு இருக்கோம், எதுக்கு நம்ம ஹெல்மெட் மட்டும் போட்டுக்கிறோம்? ஏன்னா தலை வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ அப்ப வேற எங்க அடிபட்டாலும் கூட ஏதோ குறைச்சிக்கலாம். தலையில பட்டுச்சுன்னா கபாலம் அப்படின்றது தலையை குறிப்பிடுது. ஸோ வந்து அந்த தலை வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்டோ, நம்ம ஒருத்தர் ஆசீர்வதிக்கும் போதோ இது பண்ணும் போதோ தலையை கை மேல வச்சுன்னா ஆசீர்வதிப்போம். ஸோ நம்ம ஆசீர்வாதமாலும் சரி சாபமான நம்ம தலையின் மேலதான் இருக்கு. ஸோ அந்த முள் என்கின்ற சாபத்தை வந்து ஏசப்பா தரிச்சு நம்மள வந்து அந்த பாவத்துல இருந்த சாபத்துல இருந்து நம்ம என்ன பண்ணாரு, நீக்கி போட்டாரு. அதுக்கு வந்து என்ன சொல்றாருன்னா, இயேசு வந்து சிலுவையில் அறையப்பட்ட இடத்தை, அதாவது கொல்கதா என்றும் கபாலஸ்தலம் என்றும் மண்டையோட்டின் மலை என்றும் கல்வாரி என்றும் எபிரேயர், கிரேக்கு, லத்தீன் போன்ற 3 மொழிகளை வந்து சொல்லப்பட்டிருக்காங்க. கடவுள் வந்து அந்த இடத்துல வந்து முள்முடியை தரிச்சு நம்மளோட சாபங்களை எல்லாம் வந்து அவர் நீக்கி இருக்காரு. சரி, இன்னொன்னு வந்து என்ன பாத்தீங்கன்னா, அதே மாதிரி கலாத்தியர் 3:13 சொல்லுவாங்க, மரத்தால் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று. ஜீசஸ் வந்து அந்த கொல்கத்தா மலைக்கு போறதுக்கு முன்னாடி அந்த கிராஸை தானே தூக்கிட்டு போவார். அது ஒரு மரம் தானே, அது ஒரு சபிக்கப்பட்டதுதான். இருந்தாலும் இப்ப நம்ம எல்லாரோட கிறிஸ்டின் வீட்டுல நமக்கு அடையாளமா என்ன இருக்கு? கிராஸ் தான் இருக்கு. ஸோ அந்த சபிக்கப்பட்டதுன்னு நினைக்கப்பட்ட அந்த கிராஸ் வந்து இப்ப நமக்கு எல்லா வீட்டுக்கும் எப்படி இருக்கு? நம்மளுக்கு ஒரு அடையாளமாகவும் இதாகவும் இருக்கு. ஸோ பழைய ஏற்பாட்டுல என்னென்ன நியாயப்பிரமாணத்துல சாபமும் சொல்லப்பட்டதோ அது எல்லாமே இயேசு சிலுவையில வந்து அதை வந்து நமக்கு ஆசீர்வாதமா மாற்றி கொடுக்கும். ஸோ அதே மாதிரி இன்னொரு இது பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 9:20-29, அதாவது நோவா காலத்துல வரும். இந்த நோவா வந்து என்ன பண்ணுவார்னா, திராட்சை ரசம் வந்து குடித்து வெறி கொண்டு நிர்வாணமா இருப்பார். ட்ரெஸ் வந்து விலகி போய் படுத்திருப்பார். அத வந்து அவங்க பசங்களை வந்து யாருன்னா காம் என்ற அவரோட பையன் வந்து பாத்துருவாரு. அப்ப என்ன ஆகும்னா, பாத்துட்டு வந்து வெளியே தன் சகோதரத்துல வந்து காம் வந்து சொல்லுவாரு, இந்த மாதிரி அப்பா வந்து இப்படி இருக்காருன்னு. அவங்க 2 பேர் போய் நிர்வாணத்தை வந்து மறைச்சிட்டு வந்துருவாங்க. இத வந்து நோவா வந்து கண் விழிச்சு பாத்துக்கும் போது அவர் வந்து ஒரு சாபம் மாதிரி விடுவார். யாருக்கு? காமுக்கு விட மாட்டார், அவரோட பையனான கானானுக்கு தான் விடுவார். சோ வந்து காம் செஞ்ச தப்பு யாருக்கு வந்துச்சு? கானானுக்கு வந்துச்சு. சோ அதனால வந்து கானான் என்ன பண்ணா? சபிக்கப்பட்டான். அந்த கானான் வந்து குடியேறிய தேசம் எதுன்னு பாத்தீங்கன்னா கானாவூர். ஓகேங்களா? தேவன் ஏசப்பா முத அற்புதம் பண்ண இடம் எது? கானாவூர். இதை என்ன பண்ணாரு? திராட்சை தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார். அங்க என்ன பண்ணார் நோவா? திராட்சை ரசத்தால வந்து வந்த சாபத்தை இங்க ஏசப்பா திராட்சை ரசத்தாலே மாற்றி போட்டார். சோ இப்படி நம்ம கம்பேர் பண்ணி படிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே சூப்பரா இருக்கும் அப்படின்றது இருக்கு. ஏன் அப்படி சொன்னாங்க? ஏன் இப்படி வந்துச்சு? சோ வந்து அங்க வந்து திராட்சை ரசத்தால் சபிக்கப்பட்ட கானா வந்து இங்க திராட்சை ரசத்தால வந்து என்ன பண்ணப்பட்டது? ஆசீர்வதிக்கப்பட்டது. சோ அதே மாதிரி இப்ப என்ன சொல்றோம்னா, நாம வந்து காம் நிமித்தம் வந்து கானான் வந்து எப்படி சபிக்கப்பட்டுச்சோ அதே போல ஆதாம் நிமித்தம் நாம எல்லாருமே வந்து சபிக்கப்பட்டிருக்கோம். ஓகேங்களா? அதனால வந்து பழைய ஏற்பாட்டுல வந்து தண்ணீர் வந்து ரசமா மாறியது வந்து சாபம். புதிய ஏற்பாட்டுல வந்து தண்ணீர் வந்து திராட்சை ரசமா மாறியது ஆசீர்வாதம். ஸோ அதை வந்து நீங்க எல்லாரும் ஞாபகம். இயேசு வந்து இப்ப முடிந்ததுன்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பாவங்கள் சாபங்கள் எல்லாத்தையுமே முடிச்ச சிலுவையில. ஓகேங்களா? இப்போ அதை வந்து நம்ம எப்படி வந்து வசனங்கள் மூலம் தெரிஞ்சுக்கலாம் பாத்தீங்கன்னா, ரோமர் வந்து 10:4 பாத்தீங்கன்னா, விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கார். ஸோ நியாயப்பிரமாண காலத்தின் முடிவு வந்து இயேசப்பா மறுத்து அந்த நியாயப்பிரமாண காலம் முடிஞ்சது. இன்னொரு வசனம் பாத்தீங்கன்னா 6:14 ரோமர்லயே, நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை இனி மேற்கொள்ளாது. ஸோ இனி நமக்கு பாவம் கிடையாது. ஸோ கிறிஸ்துவே வந்து அந்த சிலுவையிலே நியாயப்பிரமாணத்துக்காக சொல்லப்பட்ட அத்தனை பாவங்கள் சாபங்கள் எல்லாத்தையும் நமக்காக நீக்கி போட்டார். ஓகேங்களா? இப்போ நியாயப்பிரமாணத்தில் செய்யப்பட்ட எந்த கட்டளையும் இன்று நம்மை ஆளுகை செய்வதில்லை. கிறிஸ்து இயேசு சிலுவையில் நிறைவேற்றி முடித்த கிருபையே இன்று நம்ம என்ன பண்ணுது? ஆளுகை செய்கிறது. சோ வந்து இப்போ நம்ம வந்து எல்லாம் முடிஞ்சது. அவர் வந்து அதனாலதான் தேவன் கிட்ட வந்து நீங்க நியமித்த கிரியின் படியே எல்லாம் செய்து முடித்தது என்று தேவன் கிட்ட ஏசப்பா சொல்றாரு.
இப்ப நமக்கு வந்து முடிந்ததுன்னு சொன்னா, இப்ப நமக்கு இந்த காலத்துல அவரோட 3 வருஷம் அந்த வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, ஞானஸ்தானம் எடுத்த அந்த வாழ்க்கையில ஊழியம் பண்ணிட்டாரு. நம்மளோட பாவங்கள், சாபங்கள் எல்லாத்தையும் நீக்கி போட்டு சாத்தானை கூட எல்லா விதத்திலயும் இது பண்ணிட்டு முடிச்சுட்டு போயிட்டாரு. இப்ப நமக்கு இந்த காலத்துல வந்து கொடுக்கப்பட்டிருக்க ஒரே ஒரு கடமை, நம்மளோட இது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்துறது தான். முன்னாடி பேசின எல்லாருமே சொன்னாங்க, ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்துறது நம்ம மேல விழுந்த ஒரு கடமை. ஸோ நம்மளும் அதை வந்து நிறைவேற்றி முடித்து, நம்மளும் வந்து பரலோகத்துக்கு போகும்போது வந்து நம்மளும் வந்து என்ன சொல்லணும்னா, அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்து தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். அப்ப நம்மளுமே ஏசப்பா எப்படி முடித்து ஓய்ந்திருக்காரோ அதே போல நமக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை நம்மளும் முடித்து பரலோகத்துல ஓய்ந்திருக்கோன்னு விசுவாசிக்கிறேன். அதே போல பவுல் கூட சொல்வாரு, நான் வந்து நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன்னு சொல்லிட்டு. சோ எல்லா போராட்டத்தையும் முடிச்சு அப்ப என்ன சொல்வாரு, கடைசியா எனக்குன்னு ஒரு நீதியின் கீடம் மேல வைக்கப்பட்டிருக்கிறது என்று விசுவாசிப்பார். அதே போல நாமும் நம்மளுக்கு ஏசப்பா எப்படி நம்மளுக்கு எல்லாமே முடித்துட்டு போனாரோ, நம்மளும் இன்னைக்கு நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா இதையும் முடிச்சு பரலோகத்தை நமக்குரியதை வந்து பெற்றுக்கொள்ளணும். நம்மளும் அங்க போய் இளைப்பாறணும்னு விரும்புகிறேன்.